கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்கள் ஆசீர்வாத நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேச போகிற வார்த்தை நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆச்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சிசேரானா யாரு? சிசேராவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். சிசேரான்றவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறவரா இருந்தாங்க. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 1000 இருப்பிடங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையா அந்த நாள்ல ஒடுக்குனது யாருன்னா சிசேரா தான். அந்நாட்களிலே நியாயம் விசாரிக்க சிசேராவுக்கு ஒரு தெபோரால் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த தெபோராலுக்கு பாராக்குன்ற ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பாராக்கு மூலியமா தான் ஏசப்பா தீர்க்க தரிசன வார்த்தையா தெபோரால் கிட்ட பேசினது. இந்த சிசேராவை அழிக்கிறது எப்படி அப்படின்னா, தெபோரால் அந்த பாரா கிட்ட சொல்றாங்க, சிசேராவை அழிக்கிறதுக்கு ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும், ஒரு ஸ்திரீயை தான் அவரை கொல்லுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய அங்க தெபோரால் தீர்க்க தரிசனமா உரைக்கிறாங்க பாராக்கு கிட்ட. அப்போ அந்த இருப்பு ரதங்களையும் அந்த 900 இருப்பு ரதங்களையும் அழிச்சிட்டு பாராக்கு சிசேரா தப்பிச்சு ஓடுறாரு. அததான் நம்ம வாசிக்கிறோம் 17ஆவது வசனத்துல. சிசேரா கால்நடையாய் கேரியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்போ யாகேலுடைய வீட்டுக்கு தான் அவர் ஓடி வராரு. யாகேலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.